இது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நாள் நைட்டு தான் பார்த்துக்கோங்க. காயெல்லாம் உட்காந்து நாளே அரிஞ்சு வச்சுட்டா ஸோ எல்லா வேலையுமே மறுநாள் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு தான் மாமா வந்து தேனுக்கு தேவையான பாத்திரம்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் காய்கறி வேலையெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க எப்படி சொல்கிறதுன்னா சொந்த பந்தம் கூடனாலே அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் வாக்கப்பட்ட ஊர்னு சொல்லலாம். அலங்காநல்லூர் பெரிய ஊர்ச்சேரி. என் வீட்டுக்காரும் இந்த வீட்டில் தான் பிறந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்த்திங்கன்னா சுத்துக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தொட்டி வீடுன்னு சொல்லுவாங்க. நடுவில் முற்றம் இருக்கும். அந்த மாதிரி இருந்த வீடு தான் அது. இப்போது அத்தை ஆளாளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பங்கு அத்தைக்கு போயிடுச்சு. சாரி அத்தைக்கின்றே அதாவது எங்கள் சின்ன மாமனாருக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை இப்போ மராமத்து பார்த்து இப்போ கிரகப்பிரவேசம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிரகப்பிரவேசத்தில் ஒரு புது புது நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அது அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த கோலம் பார்த்திங்கன்னா நான் 1:30க்கு போட்டேங்க. ஏன்னா 2-3 மணிக்கு யாகம் வளர்க்குறதுக்கெலாம் வந்துடுவாங்கன்னு சொல்கிறனால நான் 1:30 போல் அந்த கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கோலம் போடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். மனசு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது மறுநாள் காலையில் குளிச்சுட்டு எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இருக்கும். அந்த டைம்தான் எல்லோரும் குளிச்சு ரெடியாகி கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டு குட்டியெல்லாம் அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஏறி உக்காந்துட்டியான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாவளத்தை வரணும், நிலக்கதவுக்கு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஐயர் அந்த யாகசாலைக்கு மேடையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பூ வைக்கிறதே அழகுதாங்க. அதுவும் எங்கள் பாப்பா அந்த பூ வைக்கவும் கூடவே ஒரு அழகாக தெரிஞ்சா. பேர் தனுஷ்கா நாச்சியா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான், எங்கள் பாப்பா, எங்கள் தேவா எல்லோரும் ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டோம். யாருமே தூங்கலை. ஏன்னா மணி 2-3 மணிக்கு யாகம் வளர்க்குறதுனால யாருமே தூங்கலை. ஸோ அந்த டேவே சூப்பராக போச்சு.